வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா OnePlus 8T லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைலில் என்ன புதுசாக அப்கிரேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. OnePlusனாலே அதுக்கு தனி ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்கிறதாங்க செய்யுது. OnePlus 1ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ண எல்லா மாடலுமே சூப்பர் ஹிட்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா OnePlusக்கு வந்து யூத் மத்தியில் ஒரு தனி மார்க்கெட்டே இருக்குங்க. அவங்களோட அந்த ரெட் கலர் ஆகட்டும், இல்லைனா அவங்களோட சார்ஜர் குவாலிட்டி ஆகட்டும், அப்படி இல்லைனா அவங்களோட ஹார்ட்வேர் குவாலிட்டி ஆகட்டும், இல்லைனா அவங்க கொடுக்குற ஃபோன்ஸோட ரேம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஐஃபோனுக்கு அப்புறம் ஆண்ட்ராய்டில் OnePlus தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு ட்ரெண்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. OnePlus 8Tல என்னென்ன ஃபியூச்சர் அப்கிரேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். OnePlus 8Tயோட யூனிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து OxygenOS-ஓட Android 11ஓட வருதுங்க. அடுத்து இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது வந்து 0 to 100 39 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் ஆனால் கூட ஃபோன் சூடாகாத மாதிரி 4500 mAh பேட்டரியை ரெண்டாக பிரித்து ட்வின் பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் கேபிளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே சி டைப் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து ஒரு சார்ஜர் கேபிளில் ஒரு சைடு சி டைப் இருக்கும், இன்னொரு சைடு வந்து யூஎஸ்பி இருக்கும். யூஎஸ்பிங்கிறது ஒரு டெக்னாலஜி, சி டைப்புங்கிறது முற்றிலும் வேற டெக்னாலஜி. இப்போ ரெண்டு சைடுமே சி டைப் கொடுத்தனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு சைடில் நீங்கள் இன்னொரு ஃபோனை கனெக்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டாக OnePlusல வந்து நம்ம பார்க்குறோம். இது ரொம்பவே வந்து ஒரு அட்வான்ஸான ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எமர்ஜென்சி டைமில் உங்கள் ஃபோனில் ரொம்ப சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கேபிளை யூஸ் பண்ணி இன்னொரு ஃபோனில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் கூட பண்ணலாம். இப்போ ஃபோனோட கேமராக்கு வருவாங்க. மொத்தம் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் ஒரு 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, ஒரு மேக்ரா கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து 4 கேமரா வர எல்லா ஃபோன்லையுமே வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்னு ஒரு லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸ் வந்து இந்த கேமராவில் இல்லை. ஸோ இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா OnePlus 7ல இருந்து வந்த எல்லா மாடலுமே கொடுத்துருக்கிற அதே 16 MP ஃப்ரண்ட் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பேக் கேமரா யூஸ் பண்ணி HDRல நீங்கள் ஷூட் பண்ணலாம், புக்கி மோட் எடுக்கலாம், அது மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. யூஸ்வலாகவே OnePlusல வந்து கேமராஸ் நல்லாவே இருக்கும். ஸோ அதே வந்து நீங்கள் இதுலையும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கேமராவில் இருக்கிற யூனிக் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம வந்து போர்ட்ரேட் மோடில் ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த ஃபோனில் நீங்கள் வந்து போர்ட்ரேட் மோடில் வீடியோவே எடுக்கலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ DSLR கேமராவில் வர மாதிரி நீங்கள் பேக்கெல்லாம் பிளர் பண்ணி வீடியோஸே ஷூட் பண்ணலாம். OnePlus 8Tயோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச்சில் ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த OnePlus மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே இருக்கும், இல்லை வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ்லாம் வந்து 90 Hz தான் இருக்கும், அதுவே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதில் வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Snapdragon 865 இருக்குது. ஸோ டச்செல்லாம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ரேம் பார்த்தீங்கன்னா 8GB and 12GB வேரியேஷனில் வருது. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB and 256GB வேரியேஷனில் வருது. அது இல்லாமல் OnePlus 8Tல பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இப்போ ஜென் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்த OnePlusலாம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென் மோட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ்க்கு உங்கள் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது, நீங்களே நினச்சாலும் அன்லாக் பண்ண முடியாது. அது வந்து இப்போ எப்போவுமே ஃபோனும் கைமா இருக்கும் அப்படின்னா ஃபோன் யூசேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்துட்டு இருக்கு. இப்போ OnePlus 8Tல பார்த்தீங்கன்னா ஜென் மோட் 2.0 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி எவ்வளோ ஃபோன் யூசேஜ் இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்லாக் கவுண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை ஃபோன் அன்லாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கவுண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டார்க் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே வந்து நீங்கள் வந்து டார்க் மோடில் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus 8Tல தான் இருக்கிறதுலே டிஸ்பிளே பிரைட்னஸ் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. அதனால கூட அவங்க இந்த ஆப்ஷனையும் சேர்த்து கொடுத்துருக்கலாம். OnePlus 8T பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சாம்சங் S20 FE மாதிரியே கேமரா பின்னாடி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Oxygen 11ல வர OnePlus 8T யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் கிட்டத்தட்ட சாம்சங்ல வர One UI மாதிரியே இருக்கு. இது வரைக்கும் அந்த OnePlusல இருக்கிற இன்டர்ஃபேஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது OnePlus 8Tயோட இன்டர்ஃபேஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. OnePlus 8க்கும் OnePlus 8Tக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேங்க. OnePlus 8Tல வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, OnePlus 8ல வந்து கர்வ் டிஸ்பிளே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
சி டு சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதனால வந்து உங்களுக்கு வேற ஃபோனோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், சார்ஜ் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OnePlus 8Tல வர ட்வின் பேட்டரி. ஸோ 2 பேட்டரி இருக்கிறதுனால ஃபோன் வந்து சூடாகாது, அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக சார்ஜ் ஏறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OnePlus 8ல 3 கேமரா தான் இருக்கும், OnePlus 8Tல 4 கேமரா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜென் மோட், அதுக்கப்புறம் இந்த டார்க் மோட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்லாக் கவுண்டர், இது மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து 8Tல அதிகமாகவே இருக்கு. இதெல்லாம் இல்லாமல் இப்போ 8T பார்த்தீங்கன்னா 8க்கும் 8 ப்ரோக்கும் நடுவில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மொபைலில் தான் இருக்கும். மற்ற ஃபீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா 2 மொபைலுமே எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லைங்க. 5G மொபைல், அதுக்கப்புறம் ஸ்னாப் டிராகன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16MP ஃப்ரண்ட் கேமரா, எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. OnePlus 8T உங்களுக்கு அக்வாமரைன் கிரீன் அண்ட் சில்வர்னு 2 கலர் ஆப்ஷன்ஸோட வருதுங்க. அலுமினியம் பாடியோட முன்னாடியும் பின்னாடியும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. OnePlus 8Tயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB 43,000லேருந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஷோரூமில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் கொஞ்சம் வேரி ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கிங் மொபைல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.